நெசவு தொழிலுங்கிறது ஒரு அருமையான தொழில். விவசாயத்துக்கு அடுத்தபடி பெரும்பாலானோர் பயன்படுத்திய ஒரு தொழில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கைத்தறிக்குன்னு 22 ரக இடஒதுக்கீடு இருந்தது. அதாவது 22 ரக இந்த மாதிரி துணி இருக்க. இவங்க பார்த்தீங்கன்னா இது கைத்தொழிலில் மட்டும்தான் செய்யணும், விசைத்தறியில் தயாரிக்கக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. இது கூலி பத்தாதனால இதை விட்டு பல பேர் வெளியில் போயிட்டாங்க. இது ஒரு அருமையான கலை, வீட்டில் உட்காந்துட்டே செய்யக்கூடிய ஒரு அருமையான கலை. இந்த கலையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் நெய்கிற டிசைன் வந்து தாழம்புன்னு பேர். இது என்ன பேர்? தாழம்புன்னு பேர். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து தாழம்பு மாதிரி இருக்கும், அப்படியே கிளைகளையாக இருக்கும். இதுக்கு பேர் புட்டான்னு பேர், பூ போடுறோன்னு பேர். சேலையில் முன்னாடி வரும். இது மேற்பக்கம் அடிப்பக்கம் நல்லாயிருக்கும். இது வந்து திருபுவனம் பெரிய சொசைட்டி சேலை. இதை பார்த்தீங்கன்னா நெசவாளர்களுடைய உழைப்பு. இது வந்து ஒரு நூலுங்கிறது ரொம்ப மெலிசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஒரு நூல். பார்த்தாலே உங்களுக்கு கண்ணில் தெரியாது, இதுதான் ஒரு நூல். இதில் இந்த அச்சு பண்ணை, அச்சுன்னு பேர். இதில் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பண்ணை. இதில் வந்து ஒரு அங்குலத்துக்கு 60 பல் இருக்கும். 60 பல் இருக்கும் ஒரு அங்குலத்துக்கு. இது இருக்குது பாருங்கள், ஒரு அங்குலம். பச்சை பல் கட்டியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பச்சை பல், ஒரு பச்சை பல். இந்த பல் வந்து ஒவ்வொன்றுலேயும் 60 பல் இருக்கும். திருப்பி கேட்டீங்க, 60 பல் இருக்கும். அது மாதிரி இது 55 அங்குலம் இருக்கும் நீளம். நீளம் எவ்வளோ இருக்குன்னா 55 அங்குலம். ஒரு அங்குலத்தில் 60 பல் இருக்கும். ஒரு பல்லுக்கு 2 இழை சொல்லுவாங்க. சாதா பட்டுன்னா இது சபரி பட்டு, அதனால் ஈரழப்பாவுன்னு பேர். ஈரழப்பாவுங்கிறதுனால ஒரு பல்லுக்கு 4 இழை வருது. ஒரு பல்லுக்கு 4 இழை. அப்போ 60 பல்லில் 6 நாங்க 24, 240 இழைகள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,600 இழைகளுக்கு மேலே இருக்குது இந்த ஓரத்தில். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நூலில் 13,600க்கும் மேற்பட்ட இழைகள் உள்ளது. இதில் ஒரு நூல் இருந்தாலும் நமக்கு அந்தாண்ட பின்னிக்கும். இப்போ நெய்கிறோம், இந்த தொத்திக்கிட்டு தான் எடுத்துடணும். இதை மாதிரி ஒவ்வொரு வாட்டாக இதை போட்டு நெய்யக்கூடிய ஒரு அருமையான கலை. வளரும் தலைமுறைகள் இது நல்லா செய்யணும்னா என்ன செய்யணும்னா, இதுக்கு போதுமான கூலி இருக்கணும். அரசு வந்து இந்த ரிபேட்னு தள்ளுபடின்னு கொடுப்பாங்க இந்த நெசவை ஊக்குவிக்கிறதுக்காக. ஏன்னா இதுக்கான இன்றைக்கு உள்ள விலைவாசியில் இதுக்கான கூலி பத்தாது. அது மாதிரி ஊக்குவிச்சு இதுக்கான தள்ளுபடி எல்லாம் கொஞ்சம் கொடுத்து எவ்வளவோ போகுது. ஆனால் நெசவு துணிகளை எல்லோரும் கட்டாயமாக வாங்கணுமோ, இல்லை சீருடையில் ஒன்றாகவோ ஏதோ ஒன்று செஞ்சாங்கன்னா இதனால் பல குடும்பங்கள் வாழ. ஒரு குடும்ப தொழில் இது. எப்படின்னா பாவு புனைக்கிறது, இந்த தறி செய்யறது, இந்த விழுது கட்டுறது, இந்த இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையுமே ஒரு குடும்ப தொழிலாக இது எல்லாருக்கும் வேலை உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப தொழில் இன்னைக்கு நலிஞ்சு போயிட்டு இருக்கு. நெசவாளர்கள் நிறைய பேர் இதை விட்டு வெளியில் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கூலி பத்தாதனால தான். நாம் பார்த்தீங்கன்னா 1/4 நூற்றாண்டு தறி நெசவு மாதிரி. அதுக்கப்புறம் 24 ஆண்டுகள். இதில் இந்த ஆண்டுகளில் நெசவு ஆசிரியராக போய் அதுக்கப்புறம் தமிழ் ஆசிரியராக ஓய்வு பெற்றாச்சு. இப்போ மறுபடியும் தொழிலுக்கு வந்தாச்சு. வீட்டில் நெசவு தொழிலுக்கு மறுபடியும் வந்தாச்சு. இந்த நெசவு தொழிலை பற்றி இன்றைக்கி ஒரு பதிவாக போடுமேன்னு தான் எடுத்தேன் இது. நன்றியை பார்த்தீங்களா, இந்த தார் நூல் இறந்து போகுதுன்னா இந்த தார் கசராக இருக்குது, இதிலேருந்து இது பின்னிகிட்டு இருக்குன்னா இது எடுக்கணும். நம்ம எடுத்துவிட்டு இது சரிஞ்சு வருது, தார் சுற்றினதில் கசராக சரிஞ்சு வருதா வேறு தார் மாத்திரம். இப்போ தார் அப்படிங்கிறது இதுதான். இது நாடான்னு பேர். இந்த நாடாவில் இதை கோர்த்து இதை நம்ம விட்டுறோம். பார்த்தீங்கன்னா அதை முடிச்சு போட்டால் வெளில இழுத்து வச்சுடுறோம். நன்றிங்க, வணக்கம்.